اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن أبي سعيد الخدري رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: أخوف ما أخاف عليكم ما يخرج الله لكم من زهرة الدنيا. قالوا: وما زهرة الدنيا يا رسول الله؟ قال: بركات الأرض. قال: يا رسول الله، وهل يعدل الخير بالشر؟ قال: لا يعدل الخير إلا بالخير، لا يعدل الخير إلا بالخير، لا يعدل خير إلا بالخير إلى آخره، أو قال نبينا صلى الله عليه وسلم. صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம், இந்த உலகம் மாய உலகம், கவர்ச்சி மிக்க உலகத்தை பற்றி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஞ்சிருக்கின்றார்கள். அதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவன் உங்களுக்காக வெளிப்படுத்தும் இவ்வுலகின் கவர்ச்சி பொருள்களைத்தான் நான் உங்கள் விஷயத்தில் அதிகம் அஞ்சுகிறேன் என்று கூறினார்கள். அப்போது மக்கள், இவ்வுலகின் கவர்ச்சி பொருட்கள் எவை, அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கனிமப் பொருட்கள், ஆடை அணிகலன்கள், பயிர் வகைகள் ஆகிய பூமியின் வளங்கள் நாம் அவை என்று பதிலளித்தார்கள். மக்கள், அல்லாஹ்வின் தூதரே, நன்மை தீமையை உருவாக்குமா என்று கேட்டார்கள். அந்த கவர்ச்சி பொருட்கள் நன்மை தீமையை உருவாக்குமா என்று கேட்ட பொழுது, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நன்மையால் நன்மையே விளையும், நன்மையால் நன்மையை விளையும், நன்மையால் நன்மையை விளையும் என்பதாக 3 முறைகள் சொல்லிவிட்டு, வசந்த காலத்தில் விளைகின்ற பயிர்கள் ஒவ்வொன்றும் கால்நடைகளை வயிறு உடைக்க தின்ன வைத்துக் கொண்டிருக்கின்றது, அல்லது கொல்லும் அளவுக்கு கொண்டு சென்று விடுகின்றது. பசுமையான புல்லை தின்னும் கால்நடைகளை தவிர அது மடிவதில்லை. ஏனெனில் அதை புல்லை தின்று வயிறு நிரம்பி விடும்போது சூரியனை நோக்கி படுத்துக் கொண்டு அசை போடுகின்றது. இதனால் நன்கு ஜீரணமாகி குலைந்து நிலையில் சிறுநீரையும் வெளியேற்றி சாணமாக்குகின்றது. பின்னர் வயிறு காலியானவுடன் மீண்டும் சென்று மேய்கின்றது. இந்த உலகின் செல்வம் பசுமையானதும் இனிமையானதும் ஆகும். யார் அதை உரிய முறையில் சம்பாதித்து உரிய முறையில் செலவிடுகிறாரோ அவருக்கு அது
நல்லுதவியாக அமையும். யார் அதை முறையற்ற வழிகளில் சம்பாதிக்கின்றாரோ அவர் உண்ணும் வயிறு நிரம்புவதை போன்று இருக்கின்றது என்று கூறினார்கள். அருமைக்குரிய சகோதரர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தை குறிப்பிட்டு சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றது, நன்மையை செய்தால் நன்மையை விளையும் என்பதை சொல்லிவிட்டு கால்நடைகளை பற்றி உதாரணம் சொல்றாங்க. சில இதற்கு தீவனம் வச்சோம்னா இருக்கிறத பார்த்த உடனே எல்லாத்தையும் அடிச்சு நோக்கும், ஃபுல்லா மொத்தத்துக்கு குடிச்சிடும். நல்ல புல்களை மேய்ஞ்சி வந்த ஆடுக்கு இந்த தவிடு தண்ணியை வச்சாங்கன்னா ஃபுல்லா குடிச்சு போடும். ஆனா அது வைக்கக்கூடாது. குடிச்சிச்சு அப்படின்னா, அது போல வச்சாங்க அப்படின்னா, அது குடிச்சிச்சு அப்படின்னா வயிறு ஊத ஆரம்பிச்சோம், அதே அதுடைய மரணத்திற்குரிய காரணமாக ஆயிடும். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அது சாப்பிடக்கூடியது நிறைய கிடைச்சிருச்சு, உணவு நிறைய கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அது வாட்டுக்கு சாப்பிடும். சாப்பிட்டு அடிச்சு எல்லாத்தையும் காரியம் வீட்டில் என்ன செய்யும், இது திட்டமிட்டு ஆடி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும். நம்ம ஆளுக்கு இந்த சாப்பிடாத பிரியாணியை கட்ட உடனே போன உடனே மூக்கு முட்டை சாப்பிட்டு வருவாங்க, தொண்டை வழி நிறைஞ்சிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. யாருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, கலர் குடிக்குமா, சாடை குடிக்குமா, பரோட்டா குடிக்குமா, ஸ்பிரைட் குடிக்குமா, எல்லாம் செஞ்சு பார்த்தீங்க, ஒண்ணும் முடியலைங்க. இவங்கெல்லாம் சாப்பிடலாம் கூடாது, இப்படிலாம் அடுத்துட்டு போயிட்டோம்னா அதே உடனே சாப்பிடுவாரு. இது போல அதை சாந்து போட்டு அது கொல்லாத அளவிற்கு இருக்கும், அதனுடைய உயிரை கொண்ட அளவிற்கு ஆகிவிடும், மரணிக்கக்கூடிய தருவாய்க்கு இது போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல இந்த பச்சை புல்களை மேற்புல்களை மேயக்கூடிய இந்த ஆடு மாடு இது போன்று சில இதை பார்த்தீங்கன்னா விட்டோம்னா அந்த மேற்புல்ல மாத்திரம் முனிப்புல்ல மாத்திரம் மேயும், அடிப்புள்ள மேயாம முனிப்புள்ள மாத்திரம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த முனிப்புள்ள மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறது என்ன செய்யும்னா, செழுமையான சமயத்துல அந்த முனிப்புள்ள மேய்ஞ்சிட்டு பேசாம படுத்துரும், கொஞ்ச நேரம் அப்படியே அசை போட்டுக்கிட்டே இருக்கும், வாயை போட்டு அப்படியே மண்டிக்கிட்டு இருக்கும். சூரியனை பார்த்து அப்படியே சூரியனுடைய வெளிச்சத்தை வெயில வாங்கிக்கிட்டு கொஞ்சம் உட்கார்ந்துட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அசை போட்டு முடிச்சோடனே அது முழுமையா ஜீரணமான அது கழிவுகளை வெளியிட்டு பலரையும் மேய போயிடும். அப்ப இது போல அசை போட்டு மெண்டு ஜீரணமாக பழைய சாப்பிட அது என்ன ஆகுது, உடலுக்கு ஆரோக்கியத்தை முடிக்கிறது, சீரான முறைகளிலும் ஆகுது. இதே போலதான் மனிதனுக்கு இந்த உலக ஆசைகள் இருக்கின்றது, உலகம் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இருக்கின்றது, எது கனிம பொருள்கள், அதே போன்று ஆடை அணிகள் அண்கள் ட்ரெஸ் விதவிதமா இருக்குன்னு நினைக்கிறான். இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன், இதெல்லாம் லோ மாடலுங்க, அதாவது ஓல்டு மாடலுங்க, நியூ மாடல், நியூ ஃபேஷன் இருக்குங்க. இதெல்லாம் எப்பயும் முன்னாடி வந்ததுங்க, இது 6 மாசம் ஆச்சு. இப்ப என்ன புதுசா வருது, மாசத்துக்கு ஒண்ணு ஒரு டிசைன் வருது, அதெல்லாம் எடுக்கணும். பார்த்தோம்னா பீரோ 10வது லெவலுக்கு அடுக்கி வச்சிருப்பாங்க. ஆயிரக்கணக்கான சேலைகளையும் ஆயிரக்கணக்கான சட்டைகளையும் ஏசி சட்டைகளையும் எல்லாம் விதவிதமா அடுக்கி வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் தூக்கி மாட்ட போறியா? அது இல்லை, நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் எடுத்து வச்சு நம்ம இது செய்வோம். இது போல அதே போல அவங்க வயல்ல எல்லாம் சேர்த்து வைக்கிறது, ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாம் நீங்க நான் எப்படி அந்த உணவை கண்ட உடனே அடித்து மேய்ந்து கொண்டு இருக்கின்றதோ அது போல ஒரு நேரம் வரும், ஒண்ணுமே இல்லாம உங்களுக்கு போயிடும், அது மொத்தத்துக்கு அழிஞ்சு போயிடும். வயிறு வீங்கி எப்படி சாகுதோ இறந்துது, அதே போல போயிருங்க. கொஞ்சம் நுனிப்புள்ளை மேய்வது போன்று ஹலாலை மற்றும் நீங்கள் தேர்ந்தெடுத்து ஹலாலான முறைகளில் சம்பாதித்து ஹலாலான முறைகளில் நீங்கள் செலவழிக்கக்கூடியது இருக்கின்றதே, சரியான முறைகளில் நீங்கள் அதை ஜீரணமாக்கி கொண்டு இருக்கின்றீர்கள்.
என்ன அர்த்தம்? ஹலாலான முறையில் நீங்கள் செலவழிங்கள், ஹலாலான முறையில் நீங்கள் சம்பாதிங்கள், வீண் விரயங்கள், உங்களுடைய ஆடம்பரங்கள், அனாச்சாரங்கள் வேண்டாம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்களின் மூலமாக கூறுகின்றார்கள். இதை கொண்டுதான் நான் அஞ்சுகின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவர்ச்சிகளை கண்டு அஞ்சுகின்றேன் என்பதாக சொல்கின்றார்கள். எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ள அல்லாஹ் அனைவருக்கும் தந்தார் உரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.